ஓகே, வெல்கம் பேக் டு அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ரா கோர்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த லெக்சரில் பார்க்க போகிறது கேலிஸ் தியரம். அதுக்கு முன்னாடி சில நோட்டேஷன்ஸ் பார்த்துடலாம். நோட்டேஷன் A of S stands for set of all functions f such that fங்கிறது Sலேருந்து Sக்கு போகக்கூடிய ஒரு bijection function. S bijection. Okay, this is A of S, but we also notice that A of S under composition forms a group. Okay, now let me go to the Cayley's theorem. Cayley's theorem. This is a statement. Any group is isomorphic to a subgroup of A of S for some appropriate S. For some appropriate S. This is a statement of the Cayley's theorem. So அப்போ எந்த ஒரு குரூப் எடுத்துட்டிங்கனாலும் அது A of S ஓட சப்குரூப்பு ஐசோமார்பிக்காக இருக்கும். கிட்டத்தட்ட சொல்ல போனால் அது A of Sக்கு வந்து சப்குரூப்பாக மாறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கலாம். ப்ரூஃப். Let G be a group. Full stop. Take Sங்கிறத நான் Gனே எடுத்துக்கிறேன். ஓகே, ஐ எம் ஜஸ்ட் டேக் Sங்கிறத நான் என்ன எடுத்துக்கிறேன், Gனே எடுத்துக்கிறேன். அப்போது A of Sங்கிறது A of Gன்னு மாறும். A of Gனா அப்போ என்ன அர்த்தம், Gலேருந்து Gக்கு போகக்கூடிய பைஜெக்ஷன் மேப்போட கலெக்ஷன்ஸ் தான் A of G. சரிங்களா? இப்போ Gயில் எந்த ஒரு பாயிண்ட் கொடுத்தீங்கனாலும் ஐ எம் கோயிங் டு அசைன் அ பாயிண்ட் இன் A of G. அப்போது ஃபிக்ஸ் ஒரு பாயிண்ட்டை எதில் ஃபிக்ஸ் பண்ணுறேன், ஃபிக்ஸ் Gங்கிறது Gயில் பிக் பண்ணிட்டா தென் we define TGன்னு ஒரு மேப் டிஃபைன் பண்ணுறேன். எங்கேருந்து எங்கன்னா Gலேருந்து Gக்கு. எப்படி டிஃபைன் பண்ணுறேன்னா by TG of X equals Gx. This is true for all X belongs to G. Okay, I just define like this. நான் என்ன claim பண்ண போறேன்னா the TG வந்து is a member of A of G அப்படின்னு claim பண்ண போகிறோம். That is, அப்போ எந்த ஒரு Gயில் எந்த ஒரு பாயிண்ட் கொடுத்தாலும் என்னால் A of Gயில் ஒரு எலமெண்ட்டை அசைன் பண்ண முடியுது அப்படின்னு காட்டுறதுக்காண்டி ஐ ஜஸ்ட் டிஃபைன் திஸ் ஒன். இப்போ என்ன காட்டும், டிஜி வந்து இப்போ A of Gயில் மெம்பர்னா டிஜி வந்து 1-1 இருக்குது, ஆன் 2 இருக்குன்னு காமிச்சா ஆட்டோமேட்டிக்கலி இட் பிகம் என்ன ஆகிடும், டிஜி இஸ் அ மெம்பர் ஆஃப் A of G மாறிடும். சரிங்களா? அப்போ நம்ம என்ன கிளைம் பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு டிஜி வந்து 1-1 இருக்குது, ஆன் 2 இருக்குது. ஓகே, லெட்ஸ் ட்ரை. டிஜி இஸ் 1-1. ஓகே, அப்போது டிஜி 1-1 சப்போஸ் TG of X equals TG of Y. ரெண்டு. ஓகே, அதாவது எக்ஸோட இமேஜும் ஒயோட இமேஜும் சேம்னு எடுத்துக்கிட்டேன். we have to claim. அப்போ என்ன கிளைம் பண்ண போகிறோம், எக்ஸும் ஒயும் சேம் பார்க்க போகிறோம். தட் இம்ப்ளை இதுலேருந்து என்ன சொல்ல முடியும், GX TG of Xனா என்ன அர்த்தம், GX. TG of Yனா GYன்னு அர்த்தம். பை கேன்சலேஷன் லேருந்து என்ன கொடுக்க முடியும், this is nothing but X equals Y. லெஃப்ட் கேன்சலேஷன் நான் யூஸ் பண்ணிங்கன்னா G ரெண்டையும் கேன்சல் பண்ணிங்கன்னா அப்போ X equal to Yன்னு வந்துடும். தேர்ஃபோர் TG அப்போ என்னவா மாறிடுது, இஸ் 1-1. அப்போ இது 1-1 மாறிடுது. சரிங்களா? இப்போ லெட்ஸ் ட்ரை ஆன் 2. இப்போ ஆன் 2 செக் பண்ணுவோம். TG is on 2.
ஆன்டுனா என்ன சொல்லணும், அப்போ இந்த கோடமையில் உள்ள எல்லா பாயிண்ட்ஸுக்கும் இன்வெர்ஸ் இமேஜ் இருக்குன்னு சொல்லணும். அப்போ கோடமையில் ஒரு பாயிண்ட் லெட் ஒய்ங்கிறது, இந்த டொமைனும் இங்கே ஜி தான், கோடொமைனும் ஜி தான், அதனால் கோடொமைனில் ஜியில் ஒரு பாயிண்ட்டை பிக் பண்ணியாச்சு. வாட்ஸ் மை கிளைம் டிஜி ஆஃப் சம்திங் வந்து ஒய் வருதுன்னு காட்டணும். என்ன காட்டணும், டிஜி ஆஃப் சம்திங் வந்து ஒய் வருதுன்னு காட்டணும். சரிங்களா? பட்டு இங்கே என்ன போட்டிங்கன்னா நம்மளுக்கு ஒய் வரும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா போதும். ஓகே, இங்கே என்ன இது வந்து எப்படி வரும், டிஜி ஆஃப் சம்திங் வந்து ஜி இன்ட்டு சம்திங் வரும். அப்போ ஜி இன்ட்டு சம்திங் வந்து என்ன வரணும், ஒய்னு வரணும். அப்போ இங்கே என்ன இருக்கணும், ஜி இன்வர்ஸ் ஒய்னு போட்டிங்கன்னா யூ மே கெட் என்ன வரும், ஜி இன்வர்ஸ் ஒய்னு வரும். யூஸிங் அசோசியேட்டிவ் யூஸ் பண்ணி ப்ராக்கெட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜி இன்வர்ஸ் ஆஃப் ஒய் தட் இஸ் ஈக்குவல்ஸ் ஒய். அப்போ ஒய்னு கிடச்சிடும். சரிங்களா? ஸோ அப்போ என்ன, ஸோ தென் ஜி இன்வர்ஸ் ஒய்ங்கிறது ஜியில் இருக்கு such that அப்போ இதோட இமேஜ் இதுவாக வரதுனால therefore அப்போ கன்க்ளூஷன் என்ன கொடுத்துடலாம், டிஜி இஸ் ஆன் டு. அப்போ எந்த ஒரு கோடமையில் எந்த ஒரு எலமெண்ட் எடுத்தீங்கனாலும் என்னால் ஒரு இன்வர்ஸ் இமேஜ் கொடுக்க முடியுது. therefore டிஜி இஸ் ஆன் டு. அப்போது ஜியில் எந்த ஒரு ஜீனு கொடுத்தீங்கனாலும் என்னால் ஏ ஆஃப் ஜியில் ஒரு மெம்பர் ஃபார்ம் பண்ண முடியுது. ஏ ஆஃப் ஜியில் ஒரு மெம்பர் ஃபார்ம் பண்ண முடியுது. அப்போ இதை யூஸ் பண்ணி ஐ எம் கோயிங் டு டிஃபைன் அ மேப். என்ன மேப் கொடுக்குறேன், ஐ எம் டிஃபைன் அ மேப். define a map psi எங்கேருந்து இங்கே ஜிலேருந்து ஏ ஆஃப் ஜிக்கு எப்படி டிஃபைன் பண்ணுறேன், அந்த ஜி எதுக்கு மேப் ஆக போகுது, டிஜிக்கு மேப் ஆகும். psi of g equals tg for all g belongs to g. இப்போ நான் என்ன கிளைம் பண்ண போகிறேன், இந்த psi தான் என்னோட ரெக்வயர்ட் மேப். தட் மீன்ஸ் 1 ஹோமோமார்பிசமாக இருக்கக்கூடிய மேப் இது அப்படின்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். சரிங்களா? லெட்ஸ் ட்ரை. இப்போ psi முதல்ல 1 இருக்கான்னு பார்ப்போம். ஓகே, psi is 1. அப்போ சப்போஸ் G1ஓட இமேஜும் G2ஓட இமேஜும் சேமாக இருக்குன்னு எடுத்தார். psi of G1 equals psi of G2. That implies அப்போ இது என்ன வரும், that implies TG1 equals TG2. அப்போ ரெண்டு ஃபங்க்ஷன் வந்து ஈக்குவல் அப்படின்னா, எப்போ ரெண்டு ஃபங்க்ஷன் ஈக்குவல்னு சொல்லுவோன்னா அதோட அந்த ரெண்டு ஃபங்க்ஷனோட டொமைனும் முதல்ல சேமாக வரணும். அப்போ அந்த டொமைனை நீங்கள் எந்த பாயிண்ட் எடுத்திங்கனாலும் இந்த ஃபங்க்ஷனோட இமேஜும் அந்த ஃபங்க்ஷனோட இமேஜும் சேமாக வரணும். சரிங்களா? இப்போ டொமைன் என்ன, TG1ஓட டொமைனும் TG2ஓட டொமைன் ரெண்டுமே ஜி தான், அது பிரச்சனை இல்லை. அப்போ இது ரெண்டு ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஜியில் நீங்கள் எந்த பாயிண்ட் எடுத்திங்கனாலும் TG1ஓட இமேஜும் TG2ஓட இமேஜும் சேம். ரைட்டா? இன் பர்டிகுலர் இ எடுத்திங்கனாலும் திஸ் வில் பி ஹேப்பன். அப்போ இ எடுத்துக்கோங்க. அப்போது TG1 of E equals TG2 of E, இதுவும் சேமாக தான் வரப்போகுது. சரிங்களா? அப்போ இதுலேருந்து என்ன கொடுக்கலாம், தட் இஸ் G1 into E equals G2 into E. That implies அப்போ இதுலேருந்து என்ன கொடுத்துக்கலாம், G1 G2 சேம். therefore அப்போ கன்க்ளூஷன் என்ன, therefore T is 1 அப்போ 1 பண்ணியாச்சு. சாரி, psi is 1. therefore psi is 1. அப்போ psi வந்து 1 மேப்பாக மாறிடுச்சு. சரிங்களா? லெட் செக் psi வந்து ஹோமோமார்பிசமாக இருக்கான்னு செக் பண்ண போகிறோம். சரிங்களா? அடுத்த செக்கிங் psi is a homomorphism. that means ஆப்ரேஷன்ஸை ப்ரிசர்வ் பண்ணதான்னு செக் பண்ண போகிறோம். ஆப்ரேஷன்ஸ் ப்ரிசர்வ் ஆகுதா அப்படின்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே, அதுக்கு ரெண்டு எலமெண்ட்டை பிக் பண்ணியாச்சு. லெட் G1, G2ங்கிறது ஜியில் பிக் பண்ணியாச்சு. இப்போ டொமைனில் ஆப்ரேஷன்ஸ் மல்டிப்ளிகேஷன் G1 into G2ன்னு வரும். கோடொமைனில் காம்போசிஷன் இஸ் அன் ஆப்ரேஷன். ஓகே, ரைட். இப்போது psi of G1 G2ங்கிறது என்ன வரும், TG1 G2ன்னு வரும். அதை வந்து இப்போ TG1 G2 எப்படி எழுதலாம் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ TG1 G2 of X இது என்ன வரப்போகுது, இதை எப்படி எழுதிக்கலாம், as per the definition G1 G2 of Xன்னு வரும். ஓகே, அசோசியேட்டிவ் யூஸ் பண்ணுங்கள். இப்போது அசோசியேட்டிவ் யூஸ் பண்ணிங்கன்னா இதை எப்படி எழுதிக்கலாம், G1 into G2 of Xன்னு எழுதிக்கலாம்.
ரைட்டா, g1 இன்ட்டு g2 ஆஃப் எக்ஸ்னு எழுதிக்கலாம். அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம், g1 இன்ட்டு சம்திங் வருது அப்படிங்கிறனால இது tg1 ஆஃப் சம்திங் அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ இது g2 இன்ட்டு சம்திங் வர்றதுனால இதை எப்படி எழுதிக்கலாம், tg1 ஆல்ரெடி இருக்கு, tg2 ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, திஸ் இஸ் நத்திங் பட் இது வேற ஒன்றும் கிடையாது, tg1 composition tg2 of x. This is இப்போ ஆர்பிட்டரி எக்ஸில் ஜியில் எக்ஸ் நான் பிக் பண்ணியிருக்கேன். அப்போ இது எல்லா எக்ஸுக்கும் ட்ரூ. இந்த மேப்பிங் tg1 மேப்பிங்கிறது ஜிக்குலேருந்து ஜிக்கு போகக்கூடிய மேப்பு, tg2 மேப்பிங் ஃப்ரம் ஜி டு ஜி, அப்போ காம்போசிஷன் ஜிலேருந்து ஜிக்கு போகக்கூடிய மேப்பிங், tg1 g2ஓட இஸ் ஆல்சோ மேப்பிங் ஃப்ரம் ஜி டு ஜி. அப்போ டொமைன் சேம். அது மட்டும் இல்லை, டொமைன் சேமாக மாத்திரம் இல்லை, எந்த பாயிண்ட் எடுத்திங்கனாலும் ஜியில் எந்த பாயிண்ட் எடுத்திங்கனாலும் இந்த ஃபங்க்ஷனோட இமேஜும் இந்த ஃபங்க்ஷனோட இமேஜும் என்ன வருது, சேமாக வருது. அப்போ கன்க்ளூஷன் என்ன கொடுத்துக்கலாம், tg1 g2 ஈக்குவல்ஸ் tg1 காம்போசிஷன் tg2ன்னு கொடுத்துடலாம். சரிங்களா, இப்போ நம்ம சைக்கு வருவோம். அப்போ psi g1 g2, now I come back to psi g1 g2. அப்போ எப்படி எழுதிக்கலாம், tg1 g2. இப்போ தான் ப்ரூஃப் பண்ணமே tg1 g2 என்னது, tg1 காம்போசிஷன் tg2. ஓகே, that is equals psi of g1 composition psi of g2. Therefore அப்போ கன்க்ளூஷன் என்ன, psi is a homomorphism. psi அப்போ என்னவா மாறிடுது, therefore psi is a homomorphism. அப்போ psi என்னவா இருக்கு, ஒன்னொன்னா இருக்கு, ஹோமோமார்பிசமா இருக்கு. சரிங்களா, ஆன்டுவா இருந்ததுன்னா ஐசோமார்பிக்கா மாறிடும். அப்போ இது எதுக்கு ஆன்டுவா இருக்கும், psi வந்து ஓகே, நோட்டீஸ் தட் முதல் விஷயம், நோட்டீஸ் தட் முதல்ல psi of g ஒரு குரூப் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஹோமோமார்பிசம் இருக்குது அப்படின்னா அதோட இமேஜ் வந்து கோடொமைனுக்கு சப் குரூப்பாக மாறும். ஓகே, அதோட இமேஜ் இஸ் அ சப் குரூப் ஆஃப் A of S. ஓகேவா, அது மட்டும் இல்லை, ரெண்டாவது நோட் பண்ண வேண்டியது சைங்கிறது இஸ் அ மேப்பிங் ஃப்ரம் ஜி டு அந்த கோடொமைனை ஏ ஆஃப் ஜிக்கு நீங்கள் சாரி சை ஆஃப் ஜிக்கு அதை நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணீங்க அப்படின்னா இஸ் an ஐசோமார்பிசமாக மாறும். பிகாஸ் நீங்கள் கோடொமைனை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும்போது அப்போ ஆன்டுனஸ் வந்துடும் இல்லையா, இஸ் an ஐசோமார்பிசம். Therefore G is isomorphic to psi of G, comma psi of G is a subgroup of A of G, because A of G A of S is same, because S and G na unnu dhaan eduthen. Okay, then psi of G is a subgroup of A of G. Okay, right, that's end of the. அப்போ என்ன ஆகும், எந்த ஒரு குரூப் எடுத்துட்டிங்கனாலும் அது ஓகே செட் ஆஃப் ஆல் பைஜெக்ஷன் மேப்போட கலெக்ஷனுக்கு ஒரு சப் குரூப்பாக மாறும் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். சரிங்களா, இதே இப்போ ரிமார்க், இப்போ ஜி வந்து ஃபைனைட்டாக இருந்தால் ரிமார்க் if G is a finite group of order n, அதோட ஆர்டர் என்ன இருந்ததுன்னா தென் போன இதுலேருந்து என்ன கன்க்ளூஷன் கொடுக்க முடியும், G is isomorphic to some B, comma B is a subgroup of Sn. பிகாஸ் இதில் ஜியில் என்ன எலமெண்ட்ஸ் தானே இருக்க போது, அப்போ n சிம்பிள்ஸாக அதை ட்ரீட் பண்ணிக்கோங்க. அப்போது ஏ ஆஃப் எஸ்ங்கிறது வேறு, ஏ ஆஃப் ஜிங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது, அதான் Sn. ரைட், ஏ ஆஃப் ஜி இஸ் நத்திங் பட் Sn, பிகாஸ் n சிம்பிள்ஸை வச்சு
பைஜெக்ஷன் மேப்னா அந்த பெர்முடேஷன்ஸ். அப்போ அது எஸ்என் வந்து அப்போ என் சிம்பிள்ஸை வச்சு பெர்முடேஷன்ஸ் ஃபுல்லாக கலெக்ட் பண்ணிங்கன்னா அதான் எஸ்என். அப்போ அது எஸ்எனுக்கு பி வந்து சப் குரூப்பாக மாறும். அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைனல் குரூப் ஆஃப் ஆர்டர் என்ன எடுத்துட்டிங்க அப்படின்னா அது வந்து எஸ்என்னோட சப் குரூப்பாக மாறும் அப்படிங்கிறது தான் இதோட சாராம்சம். ஓகே, ஐ ஸ்டாப் ஹியர்.